வணக்கம் VR ட்ரூத் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிற நிலையில சமகால அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேசலாம். திருப்பி விக்னேஷ் இணைந்திருக்காரு. வணக்கம் திரு விக்னேஷ். நிறைய அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கு. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. திருப்பி வந்திருக்கிறோம். அந்த வகையில முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாவேகா கூட்டத்துல இருந்து ஆரம்பிப்போம். திருப்பி ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து தாவேகா ஏற்படுத்தி அங்க போய் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரியான அரசியல் நகர்வு, என்ன அடுத்த கட்டம் தாவேகா நகர்ந்துருப்பாங்க? தாவேகா பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து தஞ்சாவூர் நடத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் மொத்தமாக கூட்டத்தை ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு கூட்டத்தை வந்து நடத்திருக்காங்க. தொடர்ந்து மேடையில் பேசக்கூடிய விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிறைய இருக்குது, நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த விஷயங்களை பேசிக்கிட்டே வராரு. அதற்கு இணங்கின வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரம், கிராமத்துக்குள்ள பூந்து கண்ணில் தென்பட்டவங்க எல்லாம் வெட்டுறது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் நடந்திருக்குது. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தில் சுயநினைவு இன்றி இளைஞர்கள் இந்த மாதிரி போகிறது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஜாதி கலவரமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஒரு 6 பேர் கொண்டு போகும்போது பைக்கில் போயிட்டு வந்து பார்க்குறவங்க எல்லாரும் சார் மாதிரியே வெட்டிருக்காங்க. அதில் வந்து சில பேர் இறந்தும் போயிட்டாங்க. அந்த சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே சம்பவம் தான் நடந்தது நெல்லையிலையும். அந்த சம்பவம் வந்து எல்லாமே சாலை மறியல் போராட்டம் எல்லாம் வந்து மக்கள் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு எனக்கு. ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள பூந்து கண்ணில் தென்படுறவங்க எல்லாருமே வெட்டுறது வந்து ஒரு வெறும் ஜாதிய பிரச்சனை மட்டுமா, இல்லை இந்த போதை கலாச்சாரம் அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துது? ஏன்னா ஒரு சுயநினைவு இல்லாம யாரை வெட்டுறோன்னே தெரியாம இப்போ அது ஒரு காரணமாக இருந்தாலும் வட இந்தியாவிலேருந்து வந்து வேலை செய்யற ஒருத்தரும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காரு. எல்லாரையுமே ஒரு மனிதத்தன்மையற்ற இதில் அணுகிறது எப்படி? ஏன்னா போலீஸ் அவங்கள சைடில் சொல்கிறது அதுதான், போதை கலாச்சாரம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த சட்டம் சீர்கேட்டுக்காக நீங்கள் கேட்கும் போது கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து சீர்கேட்டு தான் போயிருக்கு. ஏன்னா போதை கலாச்சாரன்றது தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இங்கே மட்டும் நீங்கள் சொல்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்ததாலும் நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவம் திருவள்ளூர்லேயும் நடந்தது. ஆல்ரெடி போதை கலாச்சாரம் சிறுவர்கள் வந்து அந்த அதே வட மாநிலத்தில் தான் வெட்டினாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கெட்டு தான் போயிருக்கு சட்டம். நீங்கள் சொன்னீங்க தனிப்பட்ட தாக்குதல் வேணாம், தனிப்பட்ட ரீதியாக பேச வேணாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் எப்படி இருக்கணும்ன்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஒவ்வொருத்தர் வந்து நல்ல மனிதராக இருக்கணும், ஒருத்தர் வந்து இந்த பண்புகள் இருக்கணும், ஒருத்தர் வந்து இந்த மாதிரியா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கணும், படிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அந்த இடத்த பொறுத்து அவங்க வாழ்ந்த சூழல் பொறுத்து இருக்கும். ஒரு தலைவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல மனிதராக இருந்தால்தான் வந்து சமூகம் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தராக தான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சியுடைய தலைவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு நபரா இயங்குறாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு பக்கம் வச்சுருவோம், பொதுவெளிக்கு வந்த இன்ஃபர்மேஷனை பற்றி மட்டும் பேசுவோம். அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. அது ஒரு விவாகரத்து கேஸ். அந்த விவாகரத்து கேஸ்ல வந்து அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விஷயங்களும் இருக்கு. ஒரு மனிதராகவும் அந்த விஜய்ன்ற நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து எல்லாமே பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க? இதுல உங்களுடைய இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே கொடுத்துருக்காங்க. வந்து எலெக்ஷன் வருது அது விட்டுருங்க. அப்போ அவங்க எந்த மனநிலைமையில இருந்திருப்பாங்க? அவங்க அதுலயும் குறிப்பிட்டிருக்காங்க, நானும் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் அமைதியா இருக்கலாம்னு தான் பார்த்தேன், ஆனா வந்து 2 வாட்டி நான் வந்து வார்னிங் பண்ணிட்டேன். அப்படி சொல்லியும் கேட்காதனால தான் நான் மனம் உடைஞ்சு நான் நீதிமன்றத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் பார்க்கறது என்னன்னா, இது வந்து தனிப்பட்ட கருத்து. அவங்க தான் வந்து அவங்க கணவர் மேல கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து டிஎம்கே தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்வால்வ் பண்ணுறது அது வந்து ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி தனி மனித தாக்குதல் நீங்கள் பண்ணக்கூடாது சொல்கிறீங்க, நானும் பண்ணக்கூடாது நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவங்களோட மனைவியை வந்து ஐடி விங் போட்டு அந்த அளவுக்கு பார்க்குறாங்களே, அப்போ அதை யார் கேட்பா? கேட்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் இருப்போம் இல்லைன்னா பத்திரிகையாளராக நான் கேட்பேன். கண்டிப்பாக நான் வந்து தனி மனித தாக்குதல்லாம் பண்ணல, இருக்கிற நடக்கிற உண்மையை தான் நம்ம பேசுறோம். கோர்ட்ல போய் மனுவில் இவ்வளவு விஷயங்களை பேசணுங்க, அதை வந்து வெளியே பொது வெளியில கொண்டு வர வேணாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இது வந்து லீக் ஆயிருக்கு. அப்போ எதிர்க்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கலான்றது ஒரு இயல்பான கேள்வி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து விஜய் நல்லவர் கெட்டவர் அந்த தனிப்பட்ட நபருடைய அது ஒரு பக்கம் வச்சிருக்கோம். ஆனா இந்த பெட்டிஷன் வெளியே வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு பெட்டிஷன் நீங்க வந்து ஃபைல் பண்றீங்க, நம்ம ஒரு மனு கொடுத்தான்னு வச்சுங்க, அவங்க சைட்ல வச்சுங்க, ஒரு பெட்டிஷன் டைப் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்க முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பியில் வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு ஒரு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஒன்று வச்சுப்போம். அந்த வகையில் கோர்ட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் அந்த வெளியில் வந்துச்சுன்னா, ஏன்னா கோர்ட்டில் சீல் அடிச்சிருவாங்க, பெறப்பட்டது அக்னாலஜ்மெண்ட்டோட வாங்கிடுவாங்க. அந்த வகையில் வெளியிடும் போது கோர்ட்லேருந்து வந்துச்சுன்னா, இப்போ டிஎம்கேன்னு சொல்கிறீங்க, அவங்க தான் வெளியிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, அவங்க பவரை யூஸ் பண்ணி வெளியிட்டதாக இருந்தாலும் கோர்ட்லேருந்து வந்தால் சீல் அடிச்சிருக்கும். இது வந்து டிஎம்கேவும் பண்ணல, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல வரேன், பண்ணலை, கோர்ட்லேருந்து வரல. அப்போது சங்கீதா அவங்க சைடில் இருந்தால் வந்து
ஓகே, அவங்க சைட்ல இருந்து லீக் ஆனது வந்து இவருக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்குன்னு பார்த்தா இல்ல, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்னு சொல்லி தஞ்சையில வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் அது தனிப்பட்ட ரீதியா அதுல கருத்து சொல்றது எதுவுமே இல்லை. அது நல்லாவும் இல்லை, ஒரு தலைவராகவும் அவர் அதுல நிக்கல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ஒரு 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 தனிநபர் இந்த ஒழுக்கத்தை வந்து கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணி ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பின்னாடி நிறைய பேர் போறாங்க. அதோடைய பலன் என்னன்றது பார்த்துருக்கீங்க. இந்த தலைவர் அப்படின்ற பொறுப்புக்கு தகுதியான ஒரு நபரா விஜய். இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சைட்லேருந்து நான் வரேன். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கலாச்சாரம் ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி இந்த கலாச்சாரம் வந்து அப்போதுலேருந்து வாழ்ந்துட்டு வராங்க. இப்போவும் அப்படி தான் சொல்ல வராங்க. இப்போ ஒரு சொந்த பிரச்சனை, ஒரு வீட்டு பிரச்சனையும் நம்மளால சரி பண்ண முடியலன்னும் போது நம்ம நாட்டுக்கோட பிரச்சனையும் நம்ம எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அது அவங்க வெளியிட்டதாவே இருக்கட்டும், அவங்க போனதாவே இருக்கட்டும், இவர் போய் சந்திச்சு பேசி நம்ம ஏன் இந்த விஷயம் நான் அந்த மாதிரி பண்ணலான்னு புரிய வைக்கலாம்ல, புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணலாம்ல. அப்போ அவன் கேன்சல் பண்ணலாம், அதை பத்தி பேசலாம், அப்போ அதை ஒத்துக்கிறது தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல நடிகை தொடர்புல இருக்காது தானே அர்த்தம். அவங்க கொடுத்த குற்றச்சாட்டை பொய்யாக்குற விதமா தானே இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அது பொய்யாக்குற மாதிரி தெரியல. அது நீங்க என்ன சொல்றது, நானே சொல்லிடுறேன். அதுதான் நீங்க சுத்தி வர்றதுக்கு நான் டைரக்டாக வரேன். எனக்கு விஷயம் தெரியாத வரைக்கும் நான் பயந்து பார்த்துருந்தேன். இப்போ விஷயம் உங்க வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? அந்த மாதிரி தான் வந்து ஒன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்றது. அப்போ சங்கீதா அவங்க சொன்னது அப்போ உண்மைதானே 100%. அப்போ டிவிக்கு விச்சுவல் வாரிசே அந்த வந்து சங்கீதாவை தாக்குறீங்க. அப்போ உங்க தலைவர் போய் கேளுங்க. அந்த ஒரு பின்பம் வந்து உடைக்கப்பட்டு சொன்னாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். விஷயம் வெளியில வராத வரைக்கும் தான், மூடி மறைக்கிற வரைக்கும் தான். வெளியில ஓப்பனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. நிறைய மீம்ஸ் ட்ரோல் வீடியோஸ்லாம் நண்பர் ரவி மோகன் மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கலாச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கு எந்த வகையில வேணாலும் ஒரு விமர்சனம் அப்படின்றது கண்டிப்பா வரும். ஆனா இந்த வகை விமர்சனத்தை வந்து எதிரி மக்களோட ஓட்டு கிடைக்காது, மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த அரசியல் ஒரு புதுசா ஆரம்பிச்சு இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அரசியல் முற்றுப்புள்ளி பாக்குறீங்களா, இல்ல அது அடுத்த கட்டமா எப்படி? இது வந்து தவக்க தொண்டர்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து சங்கீதா அவங்க தாக்கி பேசியிருந்தீங்க. இல்ல அப்படி இல்ல, எங்க தலைவர் நல்லா விச்சுவல் வாரியர்ஸ் தானே. களத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன். எங்க தலைவர் வந்து எந்த இதுவும் கிடையாது, நல்லவர். எங்க தலைவர் வந்து வந்தா மக்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்குதான் தலைவர் யாரு கூட வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். வெளிப்படையா இன்னைக்கு வெளியில வந்திருக்காரு. அது இல்லாம நீங்க ஓட்டு போடணும்னு முடிவு பண்றீங்க. ஒரு வீட்டையே சரி பண்ண முடியாது, நாளைக்கு நாட்டை எப்படி சரி பண்ணுவோம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பதில் வந்து அவங்களுக்கே கிடைக்கும். அதுதான் இப்போ விச்சுவல் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தனிநபர்னு கூட பார்க்காம சங்கீதா வந்து நிறைய வார்த்தைகள் பேசி இப்போ அதே வார்த்தைகள் வந்து இவங்க பண்ணதுக்கு பதில் இப்போ இவங்க தலைவர் பண்ணிருக்கிறாரு. இந்த விமர்சன கலைகள் அவர் தலைவர் மேல போகுமா? அதுதான் அந்த வார்த்தைகளை ஒரு தலைவர் மேல அதுதான் நான் சொல்றேன். தவக்க தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த கேள்வி உங்க தலைவர்கிட்ட வைங்க. நான் உங்களை நம்பி வந்தனே, உங்களுக்கோசம் நான் இவ்வளவு பண்ணனே, நான் உங்களுக்கோசம் ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்தேன்ல, உங்களை நம்பி தானே வந்தேன். நீ வந்து நாட்டை சரி பண்ணுவேன், நாளைக்கு எங்களை வந்து நாட்டு மக்களை வந்து சரி பண்ணி இருக்கிற ஊழல ஒழிப்பேன், நீங்க படத்தெல்லாம் விட்டு வரீங்க, எங்களுக்கோசம் ஸ்ட்ராங்கா நிற்பீங்க அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி ஏன் இருக்கீங்க அப்படின்னு அவங்க தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு, நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா உரிமை இருக்கு. அவங்களோட எண்ணம் வந்து என்னன்னா எந்த தப்பும் செய்யாத ஒரு நபர் தான் விஜய், தூய்மையான ஒரு நபர் பேசுறாங்க, தூய சக்தி அப்படின்னு பேசுறாங்க. யார் பேசுனா? அவங்க தொண்டர்கள் இன்னொருத்தவங்க தான் பேசுறாங்க காமசக்தின்னு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா வெளியில? அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது நம்ம எதுவும் கருத்து சொல்றது இல்லை. ஆனா நம்ம பொதுவெளியில இருக்கிற விஷயங்களை பேசிட்டு வரோம். இப்போ விர்ச்சுவல் ஆடியன்ஸ் வந்து ஒரு தனி நபர்னு கூட பார்க்காம சங்கீதா பேசுனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு முரட்டு முட்டு ஒன்று கொடுத்து நாங்க பார்க்காத, நீங்க வந்து காசு வாங்கிட்டு நீங்க போட்டீங்க, காசு வாங்கிட்டு நீங்க பெட்டிஷன் போட்டீங்க, வாங்கி டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணீங்க, இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ காசு வாங்கிட்டு தான் அவங்களோட வெளியே போயிட்டாரு. பிரதர் அவங்க ஆல்ரெடி கல்யாணம் பண்ணும்போது 500 கோடி சொத்தோட இருந்தவங்க பிரதர். அது தெரியாதவங்க பேசுவாங்க, சொல்றேன் நான், தெரிஞ்சுக்குங்க இதுக்கப்புறமாச்சு. அவங்க ஏன் காசு கோசம் போடணும்? அவங்க கிட்ட இல்லாத காசா? அப்ப பணம் ஒரு முக்கிய விஷயம் இல்லை, மதிப்பு மரியாதையும் உங்க மதிப்பு மரியாதை அவர் கரெக்டா நடந்துக்குன்னா அது தானா கிடைச்சிருக்கும்ல. இத்தனை வருஷம் வாழ்க்கை, 2 குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவர் நம்பி போன இளைஞர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு தானே பார்த்தாங்க யாரு கூட போனாருன்னு. அவங்க தான் முடிவு பண்ண இதுக்கப்புறம் இருக்கணுமா இல்லையா நாளைல இருந்து தெரிஞ்சிருவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அடுத்த கட்ட நகர்வு இப்பதானே வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பொறுத்து பார்ப்போம்.
அப்ப அடுத்த கட்ட நகர்வு என்ன பார்க்கும்? இப்பதானே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அடுத்தது 60 முடிஞ்சு. அப்ப அடுத்து கல்யாணம் தான் நினைக்கிறேன்.